அவங்க சவுக்கு சங்கர் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியலை. அவர் ஏன் பதுங்கி இருக்காருன்னு எல்லாருக்கும் சொல்கிறேன். இவங்க ஜாமீன் ரத்துன்னு போட்டிருக்காங்க, இன்னும் வந்து அதில் தீர்ப்பு சொல்லலை. அதனால் எனி டைம் ஜாமீன் ரத்து அப்படின்னு சொல்லிட்டா இதுக்குன்னே உட்காந்துருக்கான். நம்ம நம்ம சென்னை மாநகர காவல்துறை வேறு வேலையே பார்க்குறாரு. சவுக்கு சங்கர் வேலை தான். ரெடியாக அவர் வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கான். ரத்துன்னா உள்ளே போய் கைது பண்ணணும். நாட்டில் ரொம்ப முக்கியம் பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறவனெல்லாம் பணமாக தூக்கிட்டு வர்றாங்க. அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. 17 வயசு பொண்ணெல்லாம் அடித்து பானபங்கப்படுத்தி கொலை பண்ணுறான். அதுக்கு அண்டை பிடிக்க துப்பு இல்லை. இதை என்னடா சவுக்கு சங்கர் வந்து எப்படா அந்த ஜாமீன் ரத்தாங்க. காவல்துறைக்கு சொல்கிறேன், ஒரு வழக்கு தலைகீழ நின்னாலும் ஜாமீன் ரத்தாகாது. சும்மா பண்ணாதீங்க. உங்களெல்லாம் சட்டமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எதுவும் ரத்து பண்ண முடியாது, ரத்தாகாது. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, சவுக்கு சங்கர் அங்கங்கே பேசுகிறாரு, எங்கேயோ வெளியில் இருந்துட்டு. அதை எடுத்து மற்ற யூடியூப்புகளை போட்டான். அந்த யூடியூப்புங்களுக்கு பூரா நோட்டீஸ் இன்றைக்கி சம்மன் அனுப்புகிறான் காவல்துறையில். எல்லோரும் சம்மனை பார்த்து பயந்துட்டாங்க. ஒரு சில யூடியூப்புங்களில் போயிருக்காங்க. போனால் என்ன சொல்லியிருக்கான், யோ ஏன் சவுக்கு சங்கர் வீடியோ போட்டேன், உன்னுடைய இதில் எல்லாத்தையும் எடுத்துரு, இல்லைன்னா உன்னையும் உள்ளே தள்ளிடு. என்னமோ உள்ளே தள்ளுறதுவீங்க, என்னமோ இவங்க இல்லை தான் நான் அதிகாரமே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பல தடவை சொல்லியிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. காவல்துறைக்கு சட்டம் எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்துருந்தது தெரியுமா? காவல்துறை நினச்சா யாரை வேணாலும் கைது பண்ணலாம். சட்டம் என்ன சொல்லுது, 24 மணி நேரம்